அக்கா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து திமுக அரசு வந்து மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நாங்களும் அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இது பொதுமக்களுக்கான அரசு இல்லை, கருணாநிதியின் மக்களுக்கான அரசு. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் அரசியலில், அவங்க குடும்பத்திலேருந்து எல்லா பேருமே அரசியலில் பெரிய லெவலில் வளர்ந்துருக்குறாங்க. மற்ற எல்லா துறையிலையும் சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், வேறு பல நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா துறையிலுமே வந்து இன்றைக்கி ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாதப்ப அவங்க இருந்த நிலைமையோட இந்த ஆட்சிக்கு வந்த இந்த 4.25 ஆண்டுகளில் எல்லா துறையிலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் ஒரு சாமானியனோட நிலைமையை பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை இப்படி ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களை நம்ம தான் இதை சிந்தித்து வரப்போகிற 2026 தேர்தலில் கண்டிப்பான முறையில் நமக்கு மீண்டும் இந்த அரசு வேணுமாங்கிறத முடிவு பண்ணி நல்லது ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.